கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 3 அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆம், தேவன் இந்த வார்த்தையின் மூலம்தான் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு அவர் நம்மில் மகிமைப்பட போகிறாராம். அப்போ நமக்கு என்ன நடந்தா அவர் மகிமைப்படுவார் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் மகத்துவமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை அவர் செய்வதின் மூலம் அவர் நம்மில் மகிமைப்படுவாராம். அப்போ இன்றைக்கு யார் யார் வாழ்க்கையிலலாம் அவர் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறத அந்த 1வது வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் தாயின் கர்ப்பத்திலிருந்தே உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போதே உங்கள் நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாரா. மேலும் 2வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது இருதயத்தை துளைத்து கொண்டு போகக்கூடிய வார்த்தை, அது ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தையை உங்கள் வாயில தேவன் வைத்திருக்கிறாராம். உங்களை தம்முடைய கரத்தின் நிழலினால மறைத்து துலக்கமான ஒரு அம்பாய் உங்களை மாற்றி உங்களை அம்பரா துணியில மூடி வைத்திருக்கிறாரா. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது அவர் உங்களில மகிமைப்பட போகிறாரா. யார் மூலமாலாம் அவர் மகிமைப்படுவாரா, யாரெல்லாம் அவர் அழைத்திருக்கிறாரோ, இந்த கர்ப்பத்திலிருந்து யாரெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவங்க எல்லாரையும் அழைத்து அவருடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய வாயில் அவர் வைத்திருக்கிற வார்த்தையை கூர்மையான பட்டயமாக்கி கரத்தின் நிழலினால மறைத்து துலக்கமான அம்பாக்கி இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நீங்க வேதத்துல காணப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் அவர் எப்படி கர்ப்பத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்து அவர்களை எப்படி அவர்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் இன்றைக்கு நிச்சயமா உங்க மூலமாகவும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்ய போகிறார். மோசையை பாருங்க, மோசையின் தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்து மோசையின் மூலமாய் பலத்த அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும்படி செய்து அவர் மோசையின் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டதை நீங்கள் கண்டீர்கள். யோசுவாவின் மூலமாய் மகிமைப்பட்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். தாவீதை பிரித்தெடுத்து தாவீதின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இப்படி நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையில கிதியோன், எப்தா, பாராக் இவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது எல்லார் மூலமாகவும் தேவன் மகிமைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதே தேவன் தான் உங்களையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றார். இன்றைக்கு நிச்சயமாக உங்கள் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். இன்றைக்கு உங்க ஒவ்வொருவர் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்தீர் என்றால் இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் என் தகப்பன் நீர் மகிமைப்பட போகிறதற்காய் தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நீர் வெளிப்பட பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் தாயின் கருவில் ஆண்டவரே இருக்கும்போதே அவர்களை அழைத்து தெரிந்தெடுத்து உம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாய் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். அவருடைய வார்த்தையை நீர் கூர்மையான பட்டயமாக்கி ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலினால் அவர்களை மூடி மறைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.